படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வானிலா பாடலுக்கு சரண்யா பொன்வண்ணன், தனுஷ் மற்றும் பவிஸ் கூட டான்ஸ் ஆடின இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க இப்போ வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் தனுஷ், உதயநிதி ஸ்டாலின், சிவகார்த்திகேயன், பரத் அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகர்களுக்கு அம்மாவா நடித்த சரண்யா பொன்வண்ணன் தனுஷோட அக்கா மகன் பவிஸுக்கும் 54 வயசில் அம்மாவா நடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பவிஸ்ட அவங்க என் அம்மாடா உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொன்னதையெல்லாம் சரண்யா பொன்வண்ணன் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பவிஸ் கூட சரண்யா டான்ஸ் ஆடுற காட்சிக்கு ரிகர்சல் பார்க்கும்போது தனுஷ் சரண்யா கூட டான்ஸ் ஆடுற வீடியோவை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. தனுஷ் எந்த அளவுக்கு சரண்யா மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சு அவங்க கூட பாசமாக பழகுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஃபேன்ஸுமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ரீசன்ட் டேஸாக அம்மா ரோலில் கீதா கைலாசம் உள்ளிட்ட சில நடிகைகள் வந்தாலும் சரண்யா தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தனுஷ் இயக்கத்துல நிலவுக்கு என்மேல் என்னடை கோபம் அப்படிங்கிற படத்துல அவங்க சுடிதார் போட்டு பவிஸ் கூட டான்ஸ் ஆடின காட்சி மக்கள் மனசுல வெகுவாவே கவர்ந்திருக்குது. இந்த வயசுலயும் செம்ம ஆக்டிவா இருக்கிறாங்களே சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரண்யாவும் இந்த வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி நீக் படத்துல நானும் ஒரு பார்ட்டா நடிச்சதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே தனுஷ் கூட ஒர்க் பண்ணினா அது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா பொன்வண்ணன் ஒரு கேப்ஷனுமே கொடுத்திருக்கிறாங்க.